ஸோ யோ கைஸ் வெல்கம் டு டிரைட் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுதான் ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸ் மிஸ்ட்ரின்னு. ஸோ அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாம் புதுசாக தான் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் தான் டி ரைடர், என்னை எல்லாம் ரைடர்னு கூப்பிடலாம். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர்லாம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலும் மேலும் போடும் வீடியோவை நீங்களாம் பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த கேம் லோட் ஆகிடுச்சுன்னா இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் சொல்லிடுவேன். பட் இன்னும் லோட் ஆகாமல் இருக்குது. அதனால் நம்ம இன்னும் பொறுத்துக்கிட்டு வீடியோக்குள்ளே போவோம். பார்ட் 1 பார்த்தீங்கன்னாக்கா நிறையா கதை தான் போயிட்டு இருந்தது. என்ன இது அப்டேட் யுவர் கேம் டவுன்லோட் அப்புறம் பண்ணிடுறேன். அப்புறம்டா இந்த இடத்துல நம்ம போன வாட்டி விட்டுருப்போம். எங்கன்னா நம்மளோட கிரிஃபண்டர் ஹவுஸ் சொல்லி நம்மளை விட்டுருப்பானுங்க. ஸோ நம்ம வந்து கிரிஃபண்டர் ஹவுஸுக்கு போகிறோம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னாக்கா ஹாரி பாட்டர்னு ஒருத்தர் வந்து வெளியே போயிட்டார். அவருக்கு அப்புறமா வந்துக்கிற ஜென்ரேஷன் தான் நம்ம. ஸோ நம்ம வந்து இங்கே இருக்கிற மிஸ்டி புதுசாக என்ன இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடித்து தான் இங்கே வந்திருக்கோம். வாங்க சொன்ன மாதிரி ஹவுஸுக்குள்ளே போவோம். ஆமாம் காமன் போயிட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு போன வீடியோ இன்ஸ்டாகிராமில் அதிகமாக வந்துடுச்சு. நான் யூடியூப்பில் வரும்னு நினச்சா வியூஸு இந்த லோட் ஆகும் இருக்குன்னு நான் லோட் ஆனேன்னு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ லோட் ஆகி முடிச்சு நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து நிறையா பேர் இருக்காங்க. எல்லாருடையும் பேசணும் போல பேசணும். ஆச்சரிய காட்டுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் திருப்பி பார்க்கறதுக்கு. நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறான். நீ வந்து என்ன நினைக்கிற இந்த இடத்துல இருக்கிற ஹிஸ்ட்ரியை பற்றி? இங்கே நிறையா பேர் நிறையா பேசுகிறாங்க. இந்த ஹவுஸை பற்றிலாம் அவனுக்கு நிறையா தெரியுமான்னு கேட்குறான். எனக்கு இப்போதைக்கு வந்து எதுவுமே தெரியாது, இவங்க எல்லாம் பேசுகிறத வச்சு பார்த்தா அப்படின்னு சொல்கிறான். சுற்றி காட்டுறாங்க. இப்போ தான் நம்ம வந்து அந்த பொண்ணு பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஹெர்மோயினி இந்த பொண்ணில் பறந்துட்டு இருக்கு காற்றுலே. தவளைக்கு என்னடா பண்ணுறான்? தவக்கலைக்கு நெருப்பு. என்னடா பண்ணுறீங்க? தவக்கலைலாம் பறக்குது. எதாவது ஆச்சரியமாக பார்க்குறானுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது இல்லையா? அது எல்லாருமே வந்து நிறையா கற்பனை திறமையுடையதாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கும் ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது. என்னால் வந்து காத்திருக்க முடியல. நம்ம எல்லோரும் எப்போ கிரிஃபண்டர்ஸ் மீட் பண்ண போகிறோம் நம்ம மெம்பர்ஸ் எல்லாம்னு. 3rd இயர் ஸ்டூடெண்ட் போட்டுருவேன். ஏன்னா நம்பவே முடியல. நீ வந்து உங்கள் அண்ணன் இங்கேருந்து போனதுக்கப்புறமும் நீ வந்து திருப்பி கிரிஃபண்டரை ரூம் பண்ண வந்துக்கிறியான்னு சொல்கிறான். நீ வந்து அவுட்ஸ்டாண்டிங் கிரிஃபண்டரில் இருக்க. நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நீ வந்து நிறையா டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணு. புல்லிங் ஃபஸ்ட் இயர் பசங்கள்லாம் பண்ணாதான்னு சொல்கிறான். என்ன வேணாகட்டும், நான் வந்து என் கண்ணை உங்கள் 2 பேர் மேலே வச்சுட்டு தான்டா இருப்பேன்னு சொல்கிறான். மன்னிச்சிக்கோ, எனக்கு தெரியாது இது மாதிரிலாம். எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் நிறையா பேர் வந்து கேட்பாங்கன்னு. ஆனால் என்னால் வந்து யாருக்குமே ஒன்று விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா நீ என் நண்பன் சொல்கிறான். நான் ரொம்ப நன்றி ரான். எனக்கு நீ வந்து இது போல் நிறையா வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க. அப்படிங்க எனக்கு வந்து எங்கள் அண்ணனை பற்றி மெமரிஸே வர மாட்டேங்குது. இப்படிலாம் என்கிட்ட பேசுறதுனால சொல்கிறான். நீ வந்து டைம் டேபிளை பார்த்தியான்னு சொன்னால் கேட்குறான் நம்ம. ஆமாம், ஏன்னா நம்பவே முடியல. ஆர்பாகி வித் ப்ரொஃபஸர் ஃபோர்ட் கிளாரிஃபிகேஷன் வித் ப்ரொஃபஸர் எம்சி கோனாதல் அப்படின்னு தான் சொல்கிறான். நீ வந்து என்ன எதிர்பார்த்துருக்குன்னு கேட்குறான். இந்த இடத்துல என்ன பண்ணான்னு. போஷன் கிளாஸ், ஃபைண்டிங் சாம் கிளாஸ். என் அண்ணனை கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறான். ஏன்னா அவன் போயிட்டான். என் அண்ணனை கண்டுபிடிக்கனே சொல்லுவான். நான் வந்து இங்கே ஸ்பெல் போர்ஷன்லாம் கற்றுக்கிட்டு நான் என் அண்ணனை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்கிறான். இது ரொம்ப உதவியாக இருக்கும் அதெல்லாம் உனக்கு. அது நம்ம சாம் கிளாஸுக்கு போகலான்னு சொல்கிறான். சாம் கிளாஸ் வந்து ப்ரொஃபஸர் ஃப்ளிக் வந்து தான் ஃபஸ்ட் எடுக்கிறாங்களா நாளைக்கு. நான் உன்னை அங்கே பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ என்னடா பண்ணோம்? வெளியே போகணுன்னு நினைக்கிறேன். கிரிஃபண்டர் ஹவுஸை விட்டு வெளியே வந்தாச்சு. டம்பிள்டோர் ஆஃபீஸ் வந்து கேட் என்ட்ரி டூ. கிரிஃபண்டோர் லாக் ஆகிடுச்சு. ப்ரொஃபஸர் பாத்ரூம் ப்ரொஃபஸர்ஸ் வந்து பாத்ரூம்லாம் போகலாம் போலே. காலிடால் படிக்கட்டு
இத்தனை பேர் இருக்காங்க. இந்த ஒன்று எங்கடா போனா ஏய் இருக்கு இங்கே யாருக்கா பேசணும். ஏன் ஒன்றுமே தெரியல. படிக்கிட்டே இருக்கணுமா? இங்கே ப்ரோக்ரஷன் யூ வில் அன்லாக் மோர் லொக்கேஷன் டு எக்ஸ்ப்ளோர். ஓகே, ஈஸ்ட் டவுனில் வந்து போட்டிருக்கு, அங்கே போவோம். ஈஸ்ட் டவுனில் தான் சாம்ஸ் கிளாஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெடிடா, போகலான்டா. ஏமா நான்டா லோட் பண்ணிட்டு சாம் கிளாஸுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்பர் புது புது ஸ்பெல் போர்ஷன்லாம் கண்டுபிடிப்போம். என் தெரிஞ்சு லேட்டாக வந்தால் திட்டு வாங்கினேன். யாரா புள்ள கத்திரிக்கா ஒன்று நம்பிச்சில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தான் ஃபுல் இருக்கு. நீ சாம் கிளாஸை எதிர்நோக்கி காத்திருக்கேன்னு கேட்குறாரு. நான் தான் நீ வந்து ரைடர் தானே, எனக்கு வந்து உன் அண்ணனை பற்றி நிறையா தெரியும். அவன் வந்து நல்லா தான் பண்ணிட்டுருந்தான், ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில, ஓடி போயிட்டான். அதை தான் இப்போ சொல்கிறாரு. நீ வந்து ஃபாலோ பண்ணுங்க இங்கே ரூல்லாம் கேட்குறாரு. நான் ஃபாலோ பண்ணுறேன். ஐ am only here to learn, professor. I don't want to start any trouble. ரொம்ப அற்புதம் டீ ரைடர், மிஸ்டர் ரைடர். நீ வந்து உன்னோட சீட்டுக்கு போ, நம்ம கிளாஸை ஆரம்பிக்கலாம். Human, collect Lumas in your Hogwarts record. In this class, every action starts start 1 hour. 1 hour என்னடா பண்ண போகிறோம்? ரூமர்ஸ் லெக்சர். ப்ரொஃபஸர் ஃபிட்விக் சொல்கிறாரு, அவங்க எல்லாரையும் நான் ஃபஸ்ட் கிளாஸுக்கு வரவே இருக்கிறேன். உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் அப்புறம் ப்ரொஃபஸர் நான் தான். நீங்கள் எல்லாருமே உங்களோட அட்டென்ஷனை வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுங்க, அப்போ தான் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க முடியும்னு. நம்ம இன்றைக்கி வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்பெல்லை பற்றி கற்றுக்க போகிறோம். வேன் லைட்டிங் சார்ம் கற்றுக்க போகிறோமா? இந்த சார்ம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டார்க் பிளேசஸில், இருட்டான வெளிச்சம் வர வைக்கிறதுக்கா. நீங்கள் வந்து ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கும் இது ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு லூமஸ் அப்படின்னு மந்திரம் பேர் லூமஸ் போலங்க. அது தெரியாம மனசு சுற்றி போயிட்டேன். இதானா அது? அற்புதமாக இருக்கே. கம்ப்ளீட் ஆக்ஷன் டு ஃபில் அப் யுவர் ஸ்டார் மீட்டர். இந்த ஸ்டார் மேலே இருக்கு பார்த்தீங்களா லூமஸ்ங்க, அதை நம்ம வந்து அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இதை கற்றுப்போம். இவனத்தோட சொல்கிறான், எனக்கு காசு போயிட்டே இருக்கேன்றது. நான் வந்து சொல்கிறேன், ஏன்னா நம்ப முடியல, நான் இதை கற்றுக்கிட்டு இருக்கேங்க. என்ன பண்ணுறான்? இங்கே போடணுமா? ஸ்டார் 1 ஏறிடுச்சு பிரான்ஸ். என் ரிவார்டு கரெக்ட் பண்ணிருக்கோம், ஒரு டைமண்ட் கரெக்ட் பண்ணிப்போம், தேவைப்பட்டுருக்கோம் போடும். ப்ரொஃபஸர் சொல்கிறார், எனக்கு உங்ககிட்ட கேட்க ஒரு கொஷின் இருக்குது, உங்களுக்கு யார் அதை ஆன்சர் சொல்கிறான்னு பார்ப்போம்னு சொல்கிறான். கொஷின் ஆன்சர், வாட் டஸ் த சார்ம் யூ மஸ்ட் ப்ரொவைட்? லைட். என் பேர் ஆமாம் அதான் அற்புதம். எனக்கு தெரியும், எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் ஸ்கூலில் டாப் தெரியுமா. என்ன மாதிரியே செய்கிறான். ரிவ்யூ ரூமர்ஸ் எஃபெக்ட். ப்ரொஃபஸர் ஃபில்ட்விக் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நாலேஜ் கொண்டவங்களாக இருக்கீங்க, இதுக்கு மேலே நான் வந்து சொல்லி கொடுத்தவங்கள விட சொல்லிட்டு தொடுவோம். நம்ம பண்ணி பார்க்கணும் போல இப்போ போடுறாத. எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய பேண்ட் மோஷனை கரெக்டாக கொண்டு வரும்னு நினைக்கிறேன். போடுறா ரூமர்ஸ் இன்னும் வரலை. திருப்பி ரூமர்ஸ் போனஸ் வந்துருச்சு. திருப்பி நான் டைமண்டே கலெக்ட் பண்ணுவேன். ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம் கேஸ்ட்டுக்குன்னு சொல்கிறாரு. இங்கே டேப் நீட் இம்ப்ரூவ்மெண்ட்டா? இருங்கடா தெரியாமல் பண்ணிட்டேன்டா. ஒன் மோர் தோத்துட்டேன்டா நான். திருப்பி ஃபஸ்ட் வா வர மாட்டேன் நீ. ரூமர்ஸ் போட்டுட்டேன். ரொம்ப அற்புதமாக பண்ணீங்க டீ ரைடர். உங்களுடைய ஃபஸ்ட்டு நீங்கள் பேண்ட் டான்ஸ் ஆரம்பிங்க, நீங்கள் தான் அற்புதமாக பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் டே ஸ்டூடெண்ட் டன்.
10 பாயிண்ட்ஸ் நான் வந்து கிரிஃபிண்டோருக்கு தரேன்னு சொல்கிறாரு. ரொம்ப நல்ல வேலை பண்ண டை ரைடர். நீ வந்து எல்லாத்தையும் படிச்சா போல இந்த வேன்லேண்ட் பற்றி நீ வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்கு. நீ வந்து நேச்சுரலாக இருக்கு. உங்ககிட்ட இது திறமை வந்து நேச்சுரலாகவே இருக்குதுன்னு சொல்கிறான். இதனால தான் நம்மளுடைய ஹவுஸுக்கு வந்து 10 பாயிண்ட் கிடச்சிது. அடுத்து நம்ம என்ன போர்ஷன் கற்றுக்க போகிறோன்னா ஸ்னாப். அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்காதுன்னு சொல்கிறான். ரூமர்ஸ் கற்றுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இவனை தொட சொல்கிறான். இவன் தொட சொல்கிறான். சார் இதை தொடருமா? இயர் 1 9 9 கற்றுக்கணும் போல். 1 தான் கற்றுக்குறோம் நம்ம. ஓகே, இது வந்து நம்ம சில இடத்துல யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். நிறையா இருக்குது. கிராண்டர் சார். ஓகே, அதுதான். இப்போ என்ன பண்ணுவோம்? என்னடா பண்ணுவோம்? இதோ க்யூர் ஃபார் பாய்ல்ஸ் தரோம். லைக் போடாதவங்க லைக்கை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கேயோ நடந்து போகிறோம். அடடா, அது வந்து ராங் தானே அப்படின்னு சொல்கிறான். அட்மி நீ ஒத்துக்கோ, மெருலான்னு ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசுகிறான். ஒத்துக்கோ, என்னால் முடியாதுன்னு ரான் சொல்கிறான். நீ வந்து சொல்கிற நான் தான் ரொம்ப பவர்ஃபுல் விச் ஆக்வர்ட்ஸ் இல்லைன்னு நீ சொல்லணும்னு சொல்கிறான். ரான் வந்து இது வந்து ரொம்ப இம்பாசிபிள். நீ வந்து ரொம்பவே நிறையா பேர் இந்த இடத்துல இருக்காங்க, நியூமரஸ் பவர்ஃபுல் விச்லாம். ஆனால் நான் எப்படி ஒன்றா சொல்ல முடியும்? நீ வந்து லெஸ் பவர்ஃபுல் தான். எம்சி கோனலை விட எல்லா ப்ரொஃபஸர் பேரையும் சொல்கிறான். எம்சி கோனர், ப்ரொஃபஸர் ஸ்மார்ட், ரூட்டு, மேடம் ப்ரோ, நீ எவ்ரி சிங்கிள் 7th இயர். நீ வந்து வெறும் ஃபஸ்ட் இயர் தான் என்ன மாதிரி. நான் வந்து ஒன்றை மாதிரி, நானும் ஒன்றுமே இல்லை ஒன்றை மாதிரின்னு சொல்கிறான். ஸ்டாண்ட் அப் டு டிஸ்ட்ராக்டர்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அந்த பொண்ணை. எனக்கு தெரியல யார் இந்த இடத்துல வந்து ரொம்ப பவர்ஃபுல்னு புல்லிங் பண்ணுற ஃபஸ்ட் இயரில். அன்லஸ் நீ வந்து இன்ஸ்டாகிராம்னு சொல்லி நம்ம ஒரு ஜோக் போடுறோம். நீ வந்து யாருன்னு நினச்சிட்டு இருக்க நான் வந்துன்னு சொல்கிறான். இதுதான் வந்து ரைட்டியே. இவன் தான் ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு விசாடு. ஏன்னா இவன் வந்து லேண்ட் லைட்டிங் சார்ஜ் ஃபஸ்ட் இயர்லேயே போட்டாங்க. எனக்கு இப்போ வாய்ப்பு தான் புரிஞ்சிருச்சு நீ யாருன்னு. நீ தான் டீ ரைடா, அண்ணன் தான் இங்கே தொலைஞ்சி போயிட்டு ஓடி போகலான்னு சொல்கிறான். நீ வந்து கிரிஃபிண்டோரை சேர்ந்து வந்தானே கேட்குறான். யார் நீ அப்படின்னு நினைக்கிறோம். நான் வந்து மெருலா ஸ்பிண்டின், ஃபஸ்ட் இயர் சில்தரைன், பெஸ்ட் விச் ஆஃப் டேக்பர்ஸ்ன்னு சொல்லுவான். சில்தரைனாக நான் வந்து விஸ்பஸ் பண்ணதெல்லாம் கேட்டேன். நீ வந்து என்னை விட எப்பயுமே அற்புதமாக இருப்பேன் தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து எப்பயுமே என்னோட நான் வந்து உன் அண்ணன் மாதிரி எப்பயும் பாவப்பட்டவ இல்லைன்னு சொல்கிறான். ஓடி போக மாட்டேன்னு. எனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம். நீ வந்து யூ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ்ன்னு சொல்கிறான். திட்டனாரா, ரீசன் தாரா, டாட்டரா எதை பண்ணுவான்? அவளை பயமுத்துவோமா? பயமுத்துவேன். ரொம்ப சிரிக்கிறான். நான் உன்னை வந்து வார்ன் பண்ணுறதுங்களா, நீ வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு பண்ணிட்டு போனாதான்னு சொல்கிறோம். நம்ம இவர் வர ப்ரொஃபஸர் ஸ்னாப் வர பழு. எனக்கு தெரியும் நீ வந்து ட்ரபிள் பண்ணுவேன்னு. ப்ரொஃபஸர் ஸ்னாப் விருலா புல்லிங் ஃப்ரெண்ட்ஸ் கெட் இன் த போர்ஷன் கிளாஸ், பி தேங்க்ஃபுல் யூ ஆர் நாட் எடட் டு டெக்ஸ்ட் யூ. உன்னை வந்து வெளியே அனுப்பலைன்னு சந்தோஷப்படு. நீ வந்து இந்த மாதிரி புல்லிங்லாம் பண்ணாதன்னு சொல்கிறாரு. ரொம்ப நன்றி ரைடர், எனக்காக நீ நின்னதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன்னை வந்து நம்ம 2 பேரும் கிரிஃபிண்டோரில் பற்றி நீ அதை கேட்டியா? மெருல் என்ன சொன்னான்னு. அவன் வந்து ப்ரொஃபஸர்ஸ்னா வந்து என்னை பற்றி எதாவது சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டான்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து எதுக்கும் பெட்டர் போர்ஷன் கிளாஸுக்கு போவோம்வா. நமக்கு ஏற்கனவே அதிகமாக பம்பு கும்பலாம் மாற்றாச்சுன்னு சொல்லலாம். க்யூர் ஃபார் பாய்ஸ் அதை கற்றுக்க போகிறோம் நம்ம. இருங்க அதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி டைம். ஓகே, இப்போ நம்ம ஸ்னாப் கிளாஸுக்கு வந்துட்டோம். அவரை தொட்டுட்டு இந்த போர்ஷனை கற்றுக்கிட்டு தான் கடைசியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அதுதான் பார்ட் 3 தான். ப்ரொஃபஸர் ஸ்னாப், இதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட் போர்ஷன் கிளாஸ்ன்னு நான் நினைக்கிறேன். திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் போர்ஷன் பேஸ்ட் ஆன் வில் வெண்டர் லுக் இன் யுவர் ஐஸ். திஸ் குட் வெரி வெல் பி யுவர் லாஸ்ட். இதுதான் உங்கள் கடைசியாகவும் இருக்கும் பில்வர் கிளாஸ். நீங்கள் வந்து மற்ற கிளாஸ் மாதிரி இல்லை. இந்த பிளேஸ் வந்து போலீஸ் வேன் வேயிங் மாதிரி. இது வந்து ரொம்ப ஆபத்தானது, கற்றுக்கிறது கஷ்டமான ஒரு போர்ஷன்னு சொல்கிறாரு.
இது ஒரு ஆர்ட்னு கூட சொல்கிறாரு, சயின்ஸ் அண்ட் ஆர்ட்டுன்னு. உங்களோட வாயெல்லாம் கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கிளாஸை கூர்ந்து கவனிங்க. இது வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் இந்த இது, இல்லைனாக்கா மீட் எக்ஸ்பெக்டேஷன், உங்களோட நிறையா கான்சிக்வன்சஸை வந்து நீங்கள் மீட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம ஆரம்பிக்கலாம். மெருலா சொல்கிறான், நீ நினைக்கிறியா உன்னால் இதையும் பண்ணு கற்றுக்கிட்டுன்னு, நீ எப்படி ஃபெயில் ஆகிட்டு வரேன்னு சொல்கிறான். வாட் சப்போஸ் நீ என்ன சொல்ல வர அப்படின்னு நீ வந்து பாப்பாதேன்னு சொல்கிறான். அவளை வந்து தவிர்த்துருட்டி நம்ம வந்து ஸ்னாப் ஷேரை வந்து கவனிப்போம், அது வந்து நம்ம எப்படியோ இந்த போர்ஷனுக்கு பர்ஃபெக்டாக கற்றுக்க யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டான். இதை வந்து நம்ம டெமோன்ஸ்ட்ரேஷன். இந்த லெசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் எல்லாருமே வந்து பாய்ஸ்க்கு இந்த டெக்னிக் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணால் எனக்கு கூர்ந்து கவனிங்கன்னு சொல்கிறாரு. பார்ப்போம் டெமான்ஸ்ட்ரேட் ஏதோ பண்ணுறா. அப்படி கையெல்லாம் விரிச்சுக்கிட்டாரு. ரான் தொடணுமா விஸ்பர். ஓகே இது தொடரும். மெருலா நம்மளை தொட சொல்கிறான். ஆஸ்க் கொஸ்டின். இட் டேக்ஸ் எ லாட் கெஸ்ட் டு ஆஸ்க் மேப் எனிதிங் நம்ம சொல்கிறோம். டேக் நோட்ஸ். இந்த பொண்ணை தொடுவோம். வாட்ச் மெருலா. வாட்ச் ஸ்னாப் நாட் மீ வியர்ட் ஆன் மெருலா சொல்கிறான். ஸ்னாப் டிஸ்கிரைப்ஸ் சார் சொல்கிறது என்ன கவனிக்கலாம். எப்படி மூமெண்ட் நான் அதை வந்து பார்த்துட்டேன், அது எப்படி பண்ணணும் எனக்கு நிறையா புரியுதுன்னு சொல்கிறான். நான் எப்படி இவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுக்க போகிறேன்னு வந்து நம்ம தலைவர் சொல்கிறார் ரான். இதுக்கு நான் வந்து எக்ஸ்பி எடுத்துக்கிறேன். ஸ்னாப் வந்து சொல்கிறாரு, நான் வந்து திரும்ப சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டேன்டா அப்படின்ட்டு மெண்டலு பாடுறான் என் கிளாஸ்ன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து கரெக்டாக தொடணும் காய்ஸ், இல்லைனா இவருக்கிட்டே அசிங்கப்பட்டு நான் அசிங்கப்பட்டுன்னே பண்ணுறீங்களாடா இதெல்லாம். யாரா நீங்கள்? ஸ்னாப் நம்மள ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாரு, நம்ம ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறோம். ப்ரிப்பேர் டு ஃபினிஷ் கியூ ஃபார் பாய்னு சொல்கிறாரு. இந்த போர்ஷன் ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லோரும் இதை அப்படி கேவலமாக தான் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறாரு. ப்ரிப்பேர் டு ஃபினிஷ் இந்த போட்டது இன்னும் அந்த பொண்ணு தலையாடுது. ஐ மஸ்ட் கீப் திஸ் ஃபார்ம் அ லிட்டில் லாங்கர்னு சொல்கிறாரு. ராணை தொடுவோம். என்ஜாய் ஃப்ரீ எனர்ஜியாக. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப ஈஸியாக இல்லைன்னு ரான் சொல்கிறான். புக்கை பார்ப்போம். ரொம்ப கிட்ட வந்துட்டான்னு சொல்கிறாரு இந்த பொண்ணு. ஆனால் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பாயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் வந்து இதை கண்டு முடிச்சிட்டேன், ஸ்டெப்புக்கிட்ட வந்துட்டேன் கிட்டத்தட்டன்னு சொல்கிறாரு. ஸ்டாரிங் ஒன் மேக் ஏ போர்ஷன் பெட்டர் தென் மைன். என்னை பார்த்துட்டே இருக்கிறதுனால ஒன்றால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. என்னோடய போர்ஷன் ரொம்ப அற்புதமாக இருக்குது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க தவிர பட்டுன்னு முடிக்க மாட்டேங்கிறானுங்களே. ஸ்டார்கிட்ட வர போகிறோம். இந்த போர்ஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, நம்மளே ஒத்துக்கிறோம். முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஸ்னாப் வந்து பார்த்துட்டு போகிறான் பாருங்களா பொண்ணுங்களா. யார் என்னடா பண்ணும்? ஓ ஸ்டாரை தான் கேதர் பண்ணுங்கடா. போனஸ் ஸ்டார். நான் வந்து எதுக்கும் டைமண்டே சேர்த்து வச்சுக்கிறேன். நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் உங்கள் எல்லாரோட இதை பார்க்கறதுன்னு சொல்கிறது. என்னோடய இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே அற்புதம். இந்த போஸ் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். இருங்க, இவன் எதுக்கு இப்படி இருக்கிறான்? சீக்கிரண்டா நாலு இது போஸ் என்னடா பண்ணும்? ஃபார் பாய்ஸ்னா டேய் ரைடர் நீ வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. இங்கே ஃபஸ்ட் கொஸ்டின் எழுதிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது,
உனக்கு ரொம்ப என்னோட வாழ்த்துக்கள் ரைடர், நீ வந்து ரொம்ப அற்புதமாகவே பண்ணிக்கிற தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். வெயிட் என்ன ஆச்சுன்னு கேட்குறான் நம்ம. ரான் வந்து நீ வந்து போடாக்ஸ் பவுடர் ஆட் பண்ணியா? என்னோட நான் படித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி ஒரு எக்ஸ்ப்ளோஷனாக இருக்குன்னு சொல்ல, எக்ஸ்ப்ளோசிவா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இப்போ நீல் அற்புதம், நீ வந்து இந்த டேபிளை கேர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு ஸ்னாப் வராது. நீ வந்து எப்படி இந்த கிளாஸில் நான் உன்னை உள்ளே விட்டவே கூடாது ரைடர், நீ வந்து எப்படியும் ஒர்ஸ் தான் ஒன்று விடன்னு சொல்கிறாரு. 10 points ஃப்ரம் கிரிஃபண்டோர். வாட் டூ யூ ஹேவ் டு சே ஃபார் யோர்செல்ஃப்? நீ என்ன தான் சொல்ல விரும்புகிறேன்னு கேட்குறாரு. இட்ஸ் யுவர் ஃபால்ட்டுன்னு நமக்கு வந்து இது செகண்ட் லெவல் போனால் தான் சொல்ல முடியும். நேர்பிளாஸ் கேபிட்டாஜின்னு சொல்லலாமா? இல்லை நான் என்ன பண்ணேன் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. சொன்னோம் ரிலேட்டிவ் டவுன் நீ எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கேவலமாக்கிட்டேன்னு சொல்கிறாரு. இது ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கோம் ரைடர். இந்த பொண்ணு தான் ஆட் பண்ணிக்குது, நல்லாவே தெரியுது பண்ணுறதுன்னு வந்து. இது எக்ஸ்பிளைன் ஆக தெரியும், நான் தான் அதை பண்ணேன்னு கூட சொல்கிறேன் அவளே. இப்போ எனக்கு சந்தேகமே இல்லை, நீ வந்து ஃபஸ்ட் இயர் சொன்னா உனக்கு வந்து என்னை பற்றி எந்த டவுட்டும் வரல, ஒன்ன மாதிரி தான் நீங்கள் சொல்லும்போது எல்லோரும் இங்கேருந்து போயிடுங்க போதும், இன்றைக்கி இவ்வளோவே போதும்னு சொல்கிறோம். நான் வந்து கிரிஃபண்டர்லேருந்து 10 points இறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம காமன் ரூமுக்கு போகிறோம், கலெக்ட் பண்ணிப்போம். சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே நம்ம இதை முடிச்சு இப்படி அப்படி வந்து அப்படிக்கா இப்படி ஒரு வந்து இப்படியா இல்லை ஃபிட்டிங்ஸ் போயிட்டு விட்டுட்டு அவ்வளோதான் இப்போ வீடியோவை முடிச்சுக்கலாம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து மீண்டும் விரைவில் போடுவோம், அதனால் நம்முடன் தொடர்பிலே இருங்கள் அப்படின்னு சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.